எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை பாத்தீங்கன்னா, ஒரே சண்டை, சச்சரவு, குழப்பம் இல்லையா? இதிலிருந்து அமைதிக்கு ஒரு வழி இல்லையான்னு நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிற ஒரு பழமையான ஸ்லோகம் இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு அற்புதமான தீர்வை சொல்லுது. வாங்க, அது என்னன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் பாருங்க, நம்மள நேரடியா ஒரு கேள்வி கேக்குது. சண்டைகள் நிறைஞ்ச இந்த யுகத்தோட பாவங்கள்ல இருந்து விடுபடணும்னு ஆசைப்படுற யாரு தான் பகவானோட புண்ணிய புகழ கேட்காம இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்கு. சரி வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். சரி, இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னா, முதல்ல இத நம்ம காலத்துக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். அப்புறம் அதோட மூல சம்ஸ்கிருத ஸ்லோகத்தையும் அதோட உச்சரிப்பையும் கேட்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் பார்த்துட்டு அதோட முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னங்கிறதையும் பார்ப்போம். நாம வாழ்ற இந்த யுகத்தை சாஸ்திரங்கள் கலியுகம்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சண்டைகளின் யுகம். நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்ளோ பெரிய சண்டைகள் வருது. இதுதான் இந்த யுகத்தோட இயல்பு. ஆனா அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த யுகத்தோட பிரச்சனைய சுட்டி காட்டுறதோட மட்டும் இல்லாம, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சூப்பரான எளிமையான வழியையும் நமக்கு காட்டுது. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை அது எழுதப்பட்ட மூல மொழியான சம்ஸ்கிருதத்திலேயே கேட்க போறோம். அந்த ஒலிக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. அதனால ரொம்ப கவனமா கேளுங்க. को वा भगवतस् तस्य पुण्यश्लोकेट्य कर्मणः शुद्धिकामो न शृणुयात् यशः कलि मलापहम्. கேட்டிங்களா? இப்போ இந்த ஸ்லோகத்தோட முழுமையான சக்தியை நாம உணரணும்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். வாங்க, இது ஒரு பசில் மாதிரி ஒவ்வொன்னா பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல சுத்தி கமாக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தன்னை சுத்தப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க. சரி, அடுத்ததா கலி மல அபகம், அதாவது கலியுகத்தோட அழுக்குகளை போக்கக்கூடியது. இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இந்த ஸ்லோகத்தோட இதயமே. யோசிச்சு பாருங்க, தன்னை சுத்தப்படுத்திக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் கலியுகத்தோட அழுக்கையே போக்கக்கூடிய பகவானோட புகழை எப்படி கேட்காம இருப்பாரு? இதுதான் இந்த கேள்வியோட மையம். சரி, இப்போ நமக்கு வார்த்தைகளோட அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன ஒரு ஆழமான செய்தியை சொல்லுது? முக்கியமா இந்த கலியுகத்துல வாழ்ற நமக்கு இது எந்த விதத்துல பிராக்டிக்கலா உதவும்? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். சண்டைகளின் யுகம்னு சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன வருது? டிராஃபிக்ல வர்ற சண்டையில இருந்து சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ்ல வர்ற சண்டை வரைக்கும், ஏன் வீட்டுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரைக்கும் எல்லாமே தான் இல்லையா? ஆனா ஏன் ஏன் இந்த யுகம் இப்படி இருக்கு? இதுக்கு சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவான ஒரு காரணத்தை சொல்றாங்க. சொல்லப்போனா இந்த யுகத்தோட அடிப்படை குணமே சண்டைதாங்க. ஒரு சின்ன தப்பா புரிஞ்சுகிட்டா போதும், அது ஒரு பெரிய போருக்கே வழிவகுக்கும். இதெல்லாம் நம்ம தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சின்ன வார்த்தை, ஒரே ஒரு சின்ன வார்த்தை போதும் ஒரு நல்ல உறவையே உடைச்சிடும். இதுதான் இந்த யுகத்தோட ஒரு சிக்கலான தன்மை. நம்ம எல்லாருமே மாட்டிருக்கிற ஒரு வள மாதிரி இது. அப்பப்பா, இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ சண்டைகள், இதுக்கு நடுவுல இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? ஒரு வழி இல்லையா? இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வை நமக்கு கொடுக்குது. அந்த தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம காதுகளால கேக்குறது தான். ஆமாங்க, இந்த யுகத்தோட சண்டைகள், நெகட்டிவ் எண்ணங்கள், இது எல்லாத்திலிருந்தும் வெளியே வரணும்னா நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பகவானோட நற்குணங்களையும் அவரோட புகழையும் கேட்கணும். அவ்ளோதான். இது வெளியில இருக்கிற எல்லா சத்தத்தையும் நிறுத்தி நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வர ஒரு எளிய வழி. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் உலகத் தலைவர்கள் எல்லாம் அமைதிக்காக மீட்டிங் போடுறாங்க, பல திட்டங்கள் கொண்டு வராங்க. ஆனா சண்டை மட்டும் நின்ன பாடில்ல. அது ஒரு ரொம்ப சிக்கலான பாதை. ஆனா இன்னொரு பக்கம் பாகவதம் சொல்ற வழிய பாருங்க. ரொம்ப நேரடியான வழி. பகவானோட புகழ கேளுங்க, உங்க இதயம் சுத்தமாகும், அமைதி தானா வரும். இதுதான் இந்த ரெண்டு வழிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். சரி, நம்ம இவ்ளோ நேரம் பேசினதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா அது என்னவா இருக்கும்? வாங்க, அதை இப்ப பார்க்கலாம். அப்போ நம்ம காலத்தோட இந்த குழப்பங்கள்ல இருந்து வெளியே வர நாம என்ன செய்யணும்? பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம காதுகளை திறந்து, நம்ம இதயத்தை ஒரு சின்ன கதவு மாதிரி திறந்து வச்சு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட பெருமைகளை கேட்கணும். இதுதான் இதுதான் இந்த கலியுகத்தோட எல்லா கெட்ட விஷயங்களையும் ஜெயிச்சு உண்மையான அமைதியை நம்ம அனுபவிக்கிறதுக்கான ஒரே எளிமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழி.
இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததற்கு மிக்க நன்றி.